ஒரு அணை கட்டுறதுக்காக கிட்டத்தட்ட 9,00,000 மரங்கள் வெட்டப்பட போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் சாதாரண அணை இல்ல. தமிழகத்துக்கும், கர்நாடகத்துக்கும் பல வருடங்களாக பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்கிற மேகதாது அணை. இந்த அணை கட்டப்பட்டா பெங்களூருக்கு குடிநீர் கிடைக்கும், மின்சாரம் தயாரிக்கலாம். ஆனா தமிழ்நாடு ஏன் இவ்வளவு கடுமையா எதிர்க்குது? உண்மையிலேயே இந்த அணை கட்டப்பட்டா தமிழகத்துக்கு காவிரி நீர்வரத்து பாதிக்கப்படுமா? அது மட்டும் இல்ல, 12,500 ஏக்கர் வனப்பகுதி, 8,90 லட்சம் மரக்கன்றுகள் வெளியாகி இருக்கும் தகவல் ஏன் இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு? மேகதாது அணை திட்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க முழுசா பார்க்கலாம். மேகதாது அப்படின்னா கர்நாடகாவுல காவிரி நதியும் அர்காவதி நதியும் வந்து சேர்ற ஒரு ஆழமான பாறை பள்ளத்தாக்கு பகுதின்னு சொல்லலாம். மேகதாதுன்னு கன்னடத்துல சொன்னா ஆடு தாண்டுற இடம்னு அர்த்தம். அதாவது அந்த பள்ளத்தாக்கு ஒரு ஆடு தாண்டுற டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்குல அதை சொல்லுவாங்க. இந்த இடம் சாதாரணமான ஒரு மலைப்பகுதி கிடையாது. காவிரி வனவிலங்கு சரணாலயத்துக்குள்ள இருக்கிற முக்கியமான அடர்ந்த காட்டுப்பகுதி. இங்க காவிரி ஆறு எப்படி ஓடுதுன்னு பார்த்தா ரொம்ப குறுகலான ஆழமான பாறைகளுக்கு நடுவுல வேகமா பாய்ஞ்சு போகும். சுற்றிலும் உயரமான பாறைகள், அருவி மாதிரியான இயற்கை அமைப்புகள், அடர்ந்த காடுன்னு பார்க்கவே ரொம்ப அழகான பகுதியா இருக்கு. அங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்க போனா இந்த காட்டு பகுதியில பல வகையான அரிய மரங்கள், தாவரங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம யானை, புலி, சிறுத்தை, கரடி, மான், நீர்நாய் மாதிரியான பல விலங்குகள் இந்த பகுதியை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா காவேரி ஆறு இங்க வெறும் தண்ணீர் ஓடுற நதி மட்டும் கிடையாது, ஒரு முழுமையான இயற்கை சூழலையே உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா, இங்க மேகதாது அணை கட்டப்பட்டா அணையோட நீர்த்தேக்கத்துக்காக மிகப்பெரிய அளவிலான வனப்பகுதி தண்ணீருக்குள்ள போகும் அப்படின்ற அபாயம் இருக்குது. அதோட லட்சக்கணக்கான மரங்கள் அழிக்கப்பட வேண்டிய நிலை வரலாம். அப்படி மரங்கள் அழிக்கப்பட்டா அங்க இருக்கிற வனவிலங்குகளோட வாழ்விடமும் பாதிக்கப்படலாம். குறிப்பா யானைகள் போன்ற விலங்குகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற இயற்கையான வழித்தடங்களுக்கு பாதிக்கப்படும்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அணை கட்டப்பட்டா காவிரி ஆற்றோட இயற்கையான நீரோட்டமும் மாறும்னு பல வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் அந்த பகுதியில் இருக்கிற மீன்கள், பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு பல உயிரினங்களோட வாழ்க்கையும் பாதிக்கப்படலாம். அதனாலதான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மேகதாது அணை கட்டப்பட்டா தண்ணீர் மட்டும் தேக்க போறதில்ல, ஒரு பெரிய இயற்கை சூழலையே இழக்க நேரிடலாம் அப்படின்னு கவலை தெரிவிக்கிறாங்க. இதனால மேகதாது பிரச்சனை வெறும் தமிழ்நாடு, கர்நாடகா தண்ணீர் பிரச்சனை மட்டும் கிடையாது. தண்ணீர், வனம், வனவிலங்குகள், சுற்றுச்சூழல் எல்லாமே சேர்ந்து ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. மேகதாது அணை திட்டம்னா இப்போ தமிழ்நாட்டுல ரொம்ப பேசப்பட்டு இருக்கிற விஷயம் இந்த மேகதாது அணை திட்டம் தான். கர்நாடகா அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்ற இடத்துல ஒரு பெரிய அணை கட்ட திட்டம் போட்டிருக்கு. இந்த திட்டத்தோட மதிப்பு சுமார் 9,000 கோடி ரூபாய்ன்னு சொல்லப்படுது. அணையை எதற்காக கட்டுறாங்கன்னு பார்த்தா முக்கியமா பெங்களூரு மற்றும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு குடிநீர் கொடுக்கணும் என்பதற்காக ஒரு காரணமா இதை சொல்றாங்க. அதோட சுமார் 400 மெகாவாட் அளவுக்கு புனல் மின்சாரம் தயாரிக்க போறதாகவும் திட்டமிட்டிருக்காங்க. இந்த அணை கர்நாடகா மாநிலம் ராமநகரம் மாவட்டம் கனகாபுரம் அருகே காவிரி மற்றும் அர்காவதி நதிகள் சந்திக்கும் பகுதியில அமைக்க திட்டமிட்டிருக்கிறது. இந்த அணையில சுமார் 67 டிஎம்சி தண்ணீரை சேமிக்கக்கூடிய அளவுக்கு நீர்த்தேக்கம் உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. ஆனா இங்கதான் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனையை தமிழ்நாடு ஏன் எதிர்க்குதுன்னு பார்த்தா இந்த அணை கட்டப்பட்டா தமிழகத்துக்கு காவிரியில வர வேண்டிய தண்ணீர் வரத்து பாதிக்கப்படலாம் என்பதுதான் தமிழகத்தின் முக்கியமான எதிர்பார்ப்பு. குறிப்பா காவிரி டெல்டா பகுதியில விவசாயத்துக்கு காவிரி தண்ணீர் ரொம்ப முக்கியமா குடிநீருக்கும் இந்த தண்ணீரை மக்கள் நம்பியிருக்காங்க. அதனால மேல் பகுதியில ஒரு பெரிய அணை கட்டப்பட்டு தண்ணீர் தேக்கப்பட்டா கீழ்ப்பகுதியான தமிழகத்துக்கு வரும் நீர்வரத்து பாதிக்கப்படும்னு தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால இந்த விவகாரம் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. காவிரி தொடர்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிற நிலையில தமிழகத்தில் உரிமை பாதிக்கும் வகையில எந்த நடவடிக்கையும் இருக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா என்ன பிரச்சனைன்னு பார்த்தா மேகதாது அணை திட்டத்துக்காக கர்நாடக அரசு திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைய மத்திய நீர் ஆணையத்திடம் சமர்ப்பித்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. அந்த அறிக்கையில் அணை கட்டுவதற்காக சுமார் 12,500 ஏக்கர் வனப்பகுதி பயன்படுத்தப்படும், சுமார் 8,90 லட்சம் மரக்கன்றுகள் அகற்றப்படும் என்றும்,
குறிப்பிட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. இதுதான் இப்ப சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. இதுல சுமார் 7 லட்சம் சிறிய மரக்கன்றுகளும் 1 லட்சம் பெரிய மரங்களும் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. மரங்களையும் வெட்டிட்டு அதற்கு பதிலா வேறு மாவட்டங்கள்ல வனப்பகுதிகளை உருவாக்கி மரக்கன்றுகள் நடப்படும்னு திட்ட அறிக்கையில குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுது. ஆனா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இதை ஏற்க மறுக்கிறாங்க. லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை வெட்டிட்டா இயற்கையோட நிலைமை என்ன ஆகும், மழை எப்படி பாதிக்கப்படும்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. இதனால இந்த விவகாரம் இப்போ வெறும் தமிழ்நாடு கர்நாடகா தண்ணீர் பிரச்சனை மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் பிரச்சனையாகவும் மாறி இருக்கு. இதுல மத்திய அரசின் நிலைப்பாடு என்னன்னு பார்க்க போனா, இதற்கிடையில காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை அப்படின்னு மத்திய ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் ராஜ்பூஷன் சவுதி லோக்சபாவுல தெரிவித்ததாக தகவல் வெளியாயிருக்கு. இதற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. ஏற்கனவே கர்நாடக அரசு சமர்ப்பித்திருந்த திட்ட அறிக்கையை மத்திய நீர் ஆணையம் திருப்பி அனுப்பியிருந்தது. அந்த அறிக்கையில சில குறைபாடுகள் இருப்பதாகவும் அவற்றை சரி செய்து மீண்டும் சமர்ப்பிக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில கர்நாடக அரசு தற்போது திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மீண்டும் சமர்ப்பித்திருக்காங்க. அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு முன்னாடியே கர்நாடகா முதல்வர் சிவகுமார் மாநில நீர்ப்பாசனம் துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அதுல அணைக்காக வனப்பகுதி பயன்படுத்துவது, மரக்கன்றுகளை அகற்றுவது, திட்டத்தோட அடுத்தடுத்த நடவடிக்கைகளை உள்ளிட்ட பல விஷயங்களை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுது. மொத்தத்துல பார்த்தா ஒரு பக்கம் பெங்களூருக்கு குடிநீர் தேவை, மின்சாரம் தயாரிக்கணும்னு கர்நாடகா இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்குது. இன்னொரு பக்கம் இந்த அணை வந்தா தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் பாதிக்கப்படுமோ, விவசாயம் பாதிக்கப்படுமோன்னு தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதோட லட்சக்கணக்கான மரங்கள் அகற்றப்படுவதாக வெளியாகி இருக்கும் தகவல் சுற்றுச்சூழல் பிரச்சனையையும் பெருசாக்கி இருக்கு. அதனால மேகதாது அணை பிரச்சனைன்றது வெறும் அணை கட்டலாமா கட்டக்கூடாதான்ற கேள்வி மட்டும் கிடையாது. குடிநீர், விவசாயம், மாநிலங்களுக்கு இடையிலான காவிரி நீர் உரிமை, சட்ட விவகாரம், சுற்றுச்சூழல் இவை எல்லாமே சேர்ந்த ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் கோபிநாத்.